தேர்தலில் நிற்காத ஒருத்தர் முதல்வர் ஆகலாம், ஆனால் 6 மாதம் கழிச்சு ஒரு தேர்தலை சந்திக்கணும். அப்போ மரபுப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது மன்னராட்சின்னு சொல்வதைத்தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். நான் அவர் பணக்காரராக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, பணக்காரர்களுடைய திடீர் அரசியல் பிரவேசம் ஆபத்துன்னு சொல்கிறேன் நான். இல்லை, அப்படி பார்க்குறப்போ இந்த பதிவுகள் மட்டும் இல்லை, கடைசியாக நீங்கள் ஒரு பஞ்சு வைக்கிறீங்க, ஆதவ் அர்ஜுனனுடைய நட்பு அல்லது அந்த வருகை விஜயனுடைய அரசியலுக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு என்ன காரணம் சார்? முதல்ல நான் சொல்கிறேன், திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வரும் பொழுது இதே போல ஒருத்தர் வந்தார். அவர் பேர் அர்ஜுனமூர்த்தி. அவர் ஒரு பணக்காரர் தான். திடீர்னு ஒரு நாள் வர்றார். அவர் ஏதோ அறிவுசார் பிரிவு தலைவராக இருந்தேன்னு ஒரு இடத்துல இருந்து வந்து இவரோட வந்து சேர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து செல்வம் நிறைய வச்சுருக்கேன், நான் வந்து மக்கள் பணியாற்ற வந்தேன்னு வந்தார். அப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் இருந்து நான் விலகிறேன்னு ஒரு முறை சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு பின்னாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஜினிகாந்த் ரசிகர்களெல்லாம் ஒன்றிணைச்சு நான் அந்த பணியில் தான் இருப்பேன்னு சொன்னார். எப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதுக்கு அப்புறமும், அது உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். இப்போ அவர் எங்கே சார் இருக்கார்? அப்புறம் ஏன் ரஜினிகாந்த் அரசியலில் வச்சு நீங்கள் வந்து அரசியல் பணி செய்யலை? அப்போது நீங்கள் ஒரு அஜெண்டாவோட வேலை செய்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திடீர்னு வந்து ஒரு ராத்திரியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் துணை பொதுச் செயலாளர் ஆனதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அண்ணன் திருமா அதில் தவறிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுவே தப்பு தான். ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சி வந்து ஒரு கடைநிலை ஊழியர்களோடு ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வந்த கட்சி. அதில் திடீர்னு ஒரு பணக்காரரை கொண்டு வந்து துணை பொதுச் செயலாளர் ஆக்கினதே என்னை போன்றவர்களுக்கு அதிர்ச்சி தான்.